Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் வேணி ஈஸி குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்துட்டு நீங்க ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சுகர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா அண்ட் இது கூடவே நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள் கிட்ட பைனாப்பிள் இல்லைன்னா வாழைப்பழம் இல்லைன்னா ஆப்பிள் ஏதாச்சும் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே டைமில் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிங்கன்னா. அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நம்ம இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல். அகைன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த பேட்டர் வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பட் இது கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் பால் வந்துட்டு கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட பால் காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில், நார்மலாக நம்ம குக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இன்னொரு தடவை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கிங் ஆயில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு பட்டர் வந்துட்டு மெல்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஜஸ்ட் இந்த பேட்டர் ரெடியாக இருந்துச்சுன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த பேட்டர் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் குட்டி ஸ்டீல் பவுலில் இந்த மாதிரி வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். வாழை இலை நான் ஏன் போட்டிருக்கேன்னா நம்ம பேட்டர் ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் ஒட்டாமல் வரும். அண்ட் அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்கள் கிட்டே வாழை இலை இல்லைன்னா இந்த ஸ்டீல் பவுல் ஃபுல்லாக கீ வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு பேட்டர் ஊற்றி வேக வச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டர் வந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு இது ஃபுல்லாக ஃபில் பண்ணல, ஒரு 3/4 கப்பால் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். எல்லா கப்லேயும் இதே மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் எல்லா பவுல்லையுமே பேட்டர் வந்துட்டு நல்லா ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ இது மேலே நம்ம குட்டியாக கட் பண்ண பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். நிறைய பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பார்க்கவும் அழகாக இருக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா. லாஸ்ட்டாக இது மேலே நான் கொஞ்சமாக கட் பண்ண பிஸ்தா ஆட் பண்ணுறேன். பார்க்கவும் கலர் வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும், அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட பிஸ்தா இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பாதாம் ஒரு கேஷ்யூ நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இது ஸ்டீமரில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கப்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டீமரில் அடிக்க வச்சிடலாம். நான் ரெடி பண்ண 3 கப்ஸுமே ஸ்டீமரில் வைக்கிறேன். இது வந்துட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தான், நான் சொன்ன மாதிரி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மூடி போட்டு 12 to 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா இந்த டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். பாருங்கள், இது ஒரு 15 மினிட்ஸ் நான் நல்லா ஸ்டீம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது சூப்பராக வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது சூடாக சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை ஆற வச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.